ஒரு மனுஷனும் அவன் நோக்கத்துக்கெல்லாம் வேத வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுடைய மனசுக்கு தட்டுப்படுற மாதிரி வேத வசனங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகும் படிக்கு அவைகள் உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பித்தலுக்கு பிரயோஜனம் உள்ளது. ஒரு வேத வசனமும் சுய தோற்றம் உடைய பொருள் உடையது என்று நீ எண்ணிடக்கூடாது. இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். எனக்கு இப்படி புரியுது, உனக்கு இப்படி புரிஞ்சா கர்த்தருடைய ஆவியானவர் இதைத்தான் இங்க சொன்னாரா? அவர் மனசுல இருக்கிறது இதானா? இல்ல நான் ஏதோ ஒன்ன சொல்லி ஒப்பேத்திட்டு போறேன்னா? வேதாகமும் தன்னைத்தானே விளக்கிக் கொள்ளும் சக்தி உடையது. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமற் போகாது. கர்த்தருடைய ஆவி அதை சேர்க்கும். வேதம் வேதத்தை விளக்கும். இங்க இருக்கிறதுக்கு அங்க இருக்கும், அங்க இருக்கிறதுக்கு இங்க இருக்கும். நீங்க என்ன செய்யணும்? வெள்ளியை தேடுகிறது போல, புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதென்று நீ அறிந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய்.